ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு KBARTSANDCREATIONS. இன்னைக்கு நம்ம சேனலில் லீஃப் ஸ்டிச் வந்து எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இது வந்து லீஃப் ஃபில்லிங் தான் இது. இது வந்து லீஃபில் வந்து டைப் 2 பார்க்குறோம். ஆல்ரெடி வந்து நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச் வச்சு எப்படி லீஃப் வந்து பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். இது வந்து பேசிக்காக வந்து இருக்கிற லீஃப் ஃபில்லிங் தான் இது. ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம ஸ்மால் சைஸில் இருக்கிற லீஃப்க்கெலாம் வந்து இந்த ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணலாம். நம்ம ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸ்மாலாக இருக்கிற லீஃப் மட்டும் வந்து இந்த ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. பிக் சைஸில் இருக்கிற லீஃப்க்கெலாம் வந்து நம்ம அப்கமிங் வீடியோஸில் நிறைய லீஃப் ஃபில்லிங் வந்து நம்ம சொல்லிக் கொடுப்போம். அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ரேண்டமாக இந்த மாதிரி ஸ்மாலாக ஒரு லீஃப் வந்து போட்டுட்டு அந்த லீஃபோட எட்ஜஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எப்பவும் போல் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு குட்டி லாக் வந்து போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் ஸ்டிச் பண்ணுறதை நீங்கள் கிளியராக பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு நல்லா புரியும். நம்ம வந்து ஒரு ஸ்டிச் வந்து கிராஸாக வந்து கொண்டு போகிறோம். அந்த லீஃபில் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு ஸ்டிச் வந்து கிராஸாக கொண்டு போய் ஆப்போசிட்டில் ஸ்டிச் பண்ணும்போது ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு அந்த இடத்துல ஒரு குட்டி லாக் போட்டுட்டு மறுபடியும் ஆப்போசிட்க்கு கொண்டு போகிறோம். அங்கேயும் வந்து ஸ்டிச் கொடுத்துட்டு ஒரு குட்டி லாக் போட்டுட்டு அப்படியே வந்து டர்ன் பண்ணி கொண்டு வரோம். இதுதான் வந்து மெத்தடு. இதே மாதிரி தான் நம்ம மாற்றி மாற்றி ஸ்டிச் பண்ணிகிட்டே போகும்போது ஃபில்லிங் வந்து நீட்டாக வரும் உங்களுக்கு. ஃபில்லிங் ஸ்டிச் பண்ணும்போது எப்போவுமே எந்த இடத்துலையும் கேப் வந்து வரக்கூடாது உங்களுக்கு. அது மட்டும் பார்த்துக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு எந்த இடத்துல ஸ்டிச் பண்ணுறோமோ அது பக்கத்துலேயே தான் வந்து ஸ்டிச் பண்ணணும். அடுத்த ஸ்டிச்சும் நீங்கள் வந்து கொஞ்சம் கேப் விட்டு பண்ணிங்கன்னா அந்த ஃபில்லிங் வந்து நீட்டாக வராது உங்களுக்கு. அதனால் ஃபில்லிங் மட்டும் எப்போவுமே கரெக்டாக வந்து க்ளோஸாக வர மாதிரி பார்த்து பண்ணுங்கள். அப்போ தான் அழகாக இருக்கும். நம்ம சேனலில் ஃப்ரீ ஆரி கிளாஸஸ் தான் வந்து நம்ம எடுத்துகிட்ருக்கோம். பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் எல்லா ஸ்டிச்சஸுமே வந்து நமக்கு வந்து ஃப்ரீயாக தான் வந்து நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஆல்ரெடி நம்ம கிளாஸில் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. நீங்களும் வந்து நம்ம கிளாஸை வந்து ஃபாலோ பண்ணணுன்னா நம்ம சேனலோட ப்ளேலிஸ்ட் பாருங்கள். ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க் ஃப்ரீ கிளாஸஸ் சொல்லிட்டு ஒரு ப்ளேலிஸ்ட் வந்து இருக்கும். அதில் வந்து நம்ம ஃபஸ்ட் டே கிளாஸ்லேருந்து எல்லா வீடியோஸுமே அதில் இருக்கும் உங்களுக்கு. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் வந்து நீங்கள் வந்து எங்கிட்ட கேட்கலாம். கமெண்ட்லேயும் கேட்கலாம். நான் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் நம்ம கிளாஸ் பார்த்து ஃபாலோ பண்ணுறீங்கன்னா எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் சொல்லிவிட்டு வாட்ஸ்அப்பில் வந்து கேளுங்க. நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். கமெண்ட்லேயும் வந்து கேட்கலாம் உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸை. இப்போ பாருங்கள், நான் வந்து ஃபில்லிங் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறேன். நம்ம ஸ்மால் லீஃப் தான் வந்து இது பண்ணிகிட்ருக்கோம். நம்ம வந்து நிறைய கொடி டிசைன்ஸ்லாம் வந்து பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் டிசைன் பண்ணாலுமே அங்கங்கே இந்த மாதிரி நம்ம ஸ்மால் சைஸ் லீஃப் வந்து நம்ம நிறைய கொடுப்போம். அதுக்கெலாம் வந்து இந்த ஸ்டிச் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸ்டிச் வந்து ஈஸியாகவும் இருக்கும். நீங்கள் இந்த ஸ்டிச்சை புரிஞ்சுக்கிட்டு பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸி தான் இது. பாருங்கள், நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். எப்பவும் போல் ஃபினிஷ் பண்ணும்போது எண்ணாட் போட்டுட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. எண்ணாட் போட்டால் தான் நம்ம பண்ணுற ஸ்டிச் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இல்லைனா வந்து ஃபுல்லாக பிரிஞ்சு போயிடும். அதனால் எப்போவுமே மறக்காமல் எண்ணாட் போடுங்க எந்த ஸ்டிச் போட்டாலும். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணலைன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வராது. பாருங்கள், நம்ம வந்து இப்போ லீஃப் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ இந்த லீஃப்க்கு வந்து நம்ம அவுட்லைன் வந்து கொடுக்கணும். எந்த ஒரு டிசைன் வந்து க்ரியேட் பண்ணாலும் அதுக்கு அவுட்லைன் கொடுத்தா தான் அதோட லுக் வந்து பார்க்க ரொம்ப கிராண்டாக தெரியும், நீட்டாகவும் இருக்கும். நம்ம வந்து இப்போது இதுக்கு பீட்ஸ் வந்து கொடுக்கலான்னு இருக்கேன். நீங்கள் த்ரெட் ஒர்க் கூட வந்து அவுட்லைனாக கொடுக்கலாம். சில்க் த்ரெட்டும் கொடுக்கலாம், ஜரியும் கொடுக்கலாம், கட் பீட்ஸ் கூட கொடுத்துக்கலாம். நான் வந்து இப்போது சுகர் பீட் தான் கொடுக்குறேன். சுகர் பீடும் மல்டி கலர்லேயும் கிடைக்கும் உங்களுக்கு. வந்து நீங்கள் எந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மெட்டீரியல்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும், மறந்துடாதீங்க. இப்போ நம்ம ப்ளவுஸில் வந்து எந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் எந்த மெட்டீரியலாக இருந்தாலும் சூஸ் பண்ணணும் நீங்கள். நம்ம வந்து இது கிளாஸுன்றதுனால ஃபஸ்ட்டு உங்களுக்கு பீட்ஸ் மட்டும் வச்சு சொல்லிக் கொடுக்குறேன். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது எந்த மெட்டீரியல்ஸ் வேணாலும் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒன் சைடு வந்து நான் கொடுத்துட்டேன். எப்போவுமே சொல்லுவேன், ஒரு பீடு இல்லை 2 பீடு மட்டும்தான் நீங்கள் சுகர் பீடு வந்து கொடுக்கணும். இதே பெரிய சைஸ் பீட்ஸ் ஏதாவது வந்து நம்ம யூஸ் பண்ணுறோன்னா சிங்கிள் பீட்ஸ் மட்டும்தான் வந்து கொடுக்கணும். சுகர் பீட் மட்டும் 2 பீட் கொடுத்துக்கலாம். அதை தவிர்த்து 3 பீட் 4 பீடெலாம் வந்து நீங்கள் கொடுத்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா அந்த ஒர்க் வந்து உங்களுக்கு நீட்டாக இருக்காது. இப்போ டர்ன் பண்ணிட்டேன் பாருங்கள். டர்ன் பண்ணும்போது ஒரு குட்டி லாக் போட்டுட்டு டர்ன் பண்ணியிருக்கேன். நான் வந்து த்ரெட் வந்து வேறு கலரில் தான் எடுத்திருக்கேன். பீட் கலர்லேயும் எடுக்கல, கிளாத் கலர்லேயும் எடுக்கல. நீங்கள் சூஸ் பண்ணும்போது வந்து ஒன்று பீட் கலரில் எடுத்துக்கோங்க, இல்லை கிளாத்தோட கலரில் வந்து த்ரெட் எடுத்துக்கோங்க, மறந்துடாதீங்க.
இல்லைனா இப்போ நான் பண்ணும்போது எப்படி அந்த த்ரெட்டோட கலர் வெளியே தெரியுதோ அதே மாதிரி உங்களுக்கும் தெரியும். இப்போ ஃபினிஷ் பண்ணும்போதும் அதே மாதிரி தான் ஃபினிஷ் பண்ணணும். நாம் லீஃப் வந்து எந்த ஷேப்பில் வந்து ட்ரா பண்ணியிருக்கோமோ அதே ஷேப்பில் வந்து அவுட்லைன் வந்து கரெக்டாக வரணும். அது பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம லீஃப் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஷேப்பில் வந்து ட்ரா பண்ணியிருப்போம். ஃபினிஷ் பண்ணும்போது நம்ம கொடுக்குற அவுட்லைன் தான் வந்து கரெக்டாக வந்து அந்த டிசைனை வந்து எடுத்து காட்டும். நீங்கள் இல்லைனா வந்து இந்த ஸ்டிச்சு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு லேயர் வந்து செயின் ஸ்டிச் வந்து அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கூட வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். அப்படி பண்ணாலுமே உங்களுக்கு அந்த டிசைன் வந்து கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள் ஃபினிஷ் பண்ணியாச்சு. நம்ம அந்த லீஃப் வந்து ஷார்ப்னஸ் கொடுத்துருந்தா அதே ஷார்ப்னஸோடு வந்து ஃபினிஷ் பண்ணணும் பீட்ஸ் கூட அவுட்லைன் கொடுக்கும்போது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற லைக்ஸும் கமெண்ட்ஸும் தான் வந்து எனக்கு நிறைய வீடியோஸ் வந்து போடணும்னு தோணும். இந்த லீஃப் ஃபில்லிங்கை நீங்களும் வந்து ஒரு டிசைன் வந்து ட்ரா பண்ணிவிட்டு அதில் நிறைய லீவ்ஸ்லாம் வர மாதிரி ஒரு டிசைன் வந்து க்ரியேட் பண்ணி எனக்கு வந்து சென்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.